இன்றைக்கி வந்து பொங்கல் பரிசு வாங்குறதுக்காக நான் வந்து ரேஷன் கடைக்கு போக போகிறேன். ரேஷன் கடையில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு பரிசு வாங்கிட்டு கரும்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு வந்து நம்ம வீட்டுக்கு பொங்கல் வந்து விட்டது. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க ரேஷன்லேன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பொங்கலுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பச்சரிசி, அவ்வளோ அருமையாக இருக்குது. பச்சரிசி வந்து போட்டு பொங்கல் வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால் பச்சரிசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜீனி 1 கிலோ. ஜீனி நம்ம போட்டு பொங்க வைக்க முடியாது, அதனால் நம்ம வந்து மண்டை வெல்லம் வாங்கிக்கிடுவோம். மண்டை வெல்லம் வாங்கி பொங்க வச்சோம்னா சூப்பராக இருக்கும், நல்லா உருண்டை வெல்லமாக இருக்கும், வச்சுக்கலாம். ஜீனி நம்ம டீ போடுறதுக்கு வச்சுக்கிடுவோம், டீ காஃபி போடுறதுக்கு வச்சுக்கிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சேலை வெட்டி. இந்த சேலையை கட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொங்க விடுவேன். வேணாலும் பாருங்கள், பொங்கல் அன்னைக்கு இந்த புடவை நான் கட்டியிருக்கேன்னா இல்லைன்னு பாருங்கள். கண்டிப்பாக கட்டுவேன். நம்ம வந்து இந்த புடவையை கட்டி பொங்கல் வைக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும்ல, அதனால் இந்த புடவையை பொங்கல் கட்டிக்கிடுவேன். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பணம் கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த டோக்கனை மட்டும் எடுத்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம ரேஷன் அட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். ரேஷன் அட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனாத்தான் நம்மளுக்கு பச்சரிசி ஜீனி எல்லாம் தருவாங்க. கரும்பு பாருங்க, கரும்பு பச்சுனா தோகை தெரியுதா? அப்படி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி கரும்பு வாங்கிக்கிட்டு பொங்கல் சாமான் வாங்கிக்கிட்டு வரும்போது கெட்டால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாருங்க 3000 ரூபாய் பணம். ஓகே, நான் வாங்கிட்டு வந்தேன் பொங்கல் பரிசு, அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன். பாருங்கள். பாய். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் ரேஷன் அட்டைக்காரவங்க பூரா பொங்கல் பரிசு வாங்கி நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க. பாய்.